ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 5 வரும் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி. இந்த தானியத்துக்கு மேலே 2 விளக்கம் மறக்காமல் ஏற்றுங்க. உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம். அது என்ன தானியம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தானியத்துக்கு மேலே 2 விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரத நாட்களில் சஷ்டி திதியும் ஒன்று. மாதந்தோறும் வளர்பிறை சஷ்டி திதி, தேய்பிறை சஷ்டி திதின்னு 2 வரும். நம்மளோட செல்வ வளம் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு, பொருளாதாரம் வளர்கிறதுக்கு தேய்பிறை சஷ்டி திதியில் நம்ம முருகப்பெருமானை கண்டிப்பாக வணங்கலாம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கு விரதம் இருந்த முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில் நீங்கள் எந்த காரியத்துக்காக முருகப்பெருமானை வேண்டாலும் சரி, இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த சஷ்டி திதி வழிபாடு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வாரி வழங்கிடும். கோடி கோடியாக பணம் சம்பாதிக்குங்கிற ஆசை யாருக்கு தான் இருக்காது. இந்த வளர்பிறை நிலவு மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் பிரகாசமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகணும் அப்படின்னா முருகப்பெருமான மனசார நினச்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களும் நமக்கு வாழ்க்கையில் அமோக வெற்றியை ஏற்படுத்தும். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் தானாக தேடி வரும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதுலேயும் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த சஷ்டி திதி சேர்ந்து வர்றது கூடுதல் விசேஷம். அப்படிப்பட்ட நாளில் நாம் வேண்டின வரங்கள் கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். முதல்ல சஷ்டி திதி ஜனவரி 5ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். என்னதான் சஷ்டி திதி ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் அது முதல் நாள் சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு மேலேயே ஆரம்பிச்சிடுது. அது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 5ஆம் தேதி இரவு 9 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 5ஆம் தேதி நாள் முழுக்க உங்களுக்கு சஷ்டி திதி தான். அன்றைக்கு மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. 12:01 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர நீங்கள் முருகப்பெருமானுக்காக எந்த வழிபாடை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வீட்டில் செய்யலாம். கோவிலுக்கு போகிறவங்க கட்டாயம் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குடும்பத்துக்காக ஒரே ஒரு தீபத்தை முருகனுக்கு ஏற்றிட்டு வாங்க. ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட இந்த மந்திரத்தை உங்களால் அன்றைய தினம் எவ்வளோ முறை உச்சரிக்க முடியுமோ அவ்வளோ முறை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் உச்சரிக்கக்கூடிய ஒரு முறையும் முருகப்பெருமான் உங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்ச்சிக்கிட்டே இருப்பார். வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க அன்றைக்கு அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு, குறிப்பாக மார்கழி மாத சஷ்டி அப்படிங்கிறதால வீட்டோட நிலைவாசல் பகுதியில் வாசல் தெளித்து கோலம் போட்டு முடிஞ்சா வண்ண நிற கோலங்கள் போடலாம். பிரம்ம முகூர்த்த வேலையில் கூட முருகப்பெருமானுக்காக நீங்கள் வழிபாடு நடத்தலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய தானியத்துக்கு மேலே ஏற்றக்கூடிய இந்த 2 தீபம் இருக்குல்ல, இதை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே ராகு காலம் முடிஞ்சு நீங்கள் ஏற்றலாம். முதல்ல அது என்ன தானியம், அந்த தானியம் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த தானியம் வேற ஒன்றும் இல்லை, கோதுமை தான். சரி, சஷ்டி விரதம் முருகனுக்கு உகந்தது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக கோதுமை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆனால் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். ஏன்னா சஷ்டி திதி வந்திருக்குல்ல, வளர்பிறை சஷ்டி திதி, மார்கழி சஷ்டி திதி, அது ஞாயிற்றுக்கிழமையில் வருது. ஞாயிற்றுக்கிழமைக்கு உகந்த கிரகம் எது? சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் என்ன? கோதுமை. அதனால தான் இந்த இடத்துல நாம் கோதுமையை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த சூரிய பகவான் இருக்கார்ல, இவர் இந்த உலகத்தோட இயக்கத்திற்காக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கார். அதோட சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள்லாம் வாழ முடியுது, வளர முடியுது. கோடை குளிர் மழைன்னு சொல்லி பருவ மாற்றங்களும் ஏற்படுது. அத்தகைய சிறப்பு மிக்க சூரிய பகவானை வழிபடுறவங்க எக்கச்சக்கமான வளங்களை வாழ்க்கையில் பெற முடியும். சொல்லப்போனால் சூரிய பகவான் சிவபெருமானோட வலது கண்ணாக இருப்பதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அத்தகைய சிறப்பு மிகுந்த சூரிய பகவானை நம்ம வழிபடுறது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் நீங்கும். குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், தோல்வியாதிகள் தீரும். தீராத நோய் தீர்வதற்காகவும் சூரிய பகவானோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக தேவைப்படுது. அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்காக அவருக்கு உகந்த கோதுமையை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி அன்னைக்கு மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருங்க. நீங்கள் தினமும் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்கள் தனியாக ஏற்றிக்கணும். இப்போ ஏற்றக்கூடிய இந்த 2 தீபங்களுக்கும் தினமும் ஏற்றக்கூடிய தீபங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க.
அந்த தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு கோதுமை எடுத்து பரப்பிடுங்க. அடுத்ததா 2 மண் அகல் விளக்கு. கட்டாயம் இப்ப கார்த்திகை தீபம் முடிஞ்சிருக்கிறதால எல்லார் வீடுகள்லயும் இந்த மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும், கிடைக்கும். அப்படி 2 மண் அகல் விளக்கை எடுத்து அதுல திரி போட்டு எண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனா 2 தீபம் போடணும். கோதுமைக்கு மேல ஏற்றக்கூடிய இந்த 2 தீபங்கள் இருக்குல்ல, இந்த 2 தீபங்கள், ஒரு தீபம் முருகப்பெருமானுக்காக நீங்க சமர்ப்பிக்கிறீங்க, இன்னொரு தீபம் சூரிய பகவானுக்காக சமர்ப்பிக்கிறீங்க. மார்கழி மாதத்துல வரக்கூடிய சஷ்டி திதியே விசேஷம், அது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். இப்படி சூரிய பகவானோட அருளையும் முருகப்பெருமானோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான 2 தீபங்கள் தான் இந்த கோதுமைக்கு மேல ஏற்றிருக்கக்கூடிய இந்த 2 தீபங்கள். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார கேளுங்க. அதுவும் குறிப்பா இது வளர்பிறை சஷ்டி திதி அப்படிங்கறதால முருகப்பெருமானுக்கு ஒரே ஒரு தீபம் ஏத்தி நீங்க என்ன வரன்னு கேக்குறீங்களோ அந்த வேண்டியதை உங்களுக்கு அப்படியே வாரி வழங்கிடுவாரு. அது கூட சூரிய பகவானோட அருளை பெறுவதால நல்ல உடல் ஆரோக்கியமும் மனம் தெல்ல தெளிவா இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு சூரிய பகவானோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த நேரத்துல உங்களால முடிஞ்சா நீங்க நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். முருகப்பெருமான் நைவேத்திய பிரியர். அவருக்கு சின்னதா கொண்டைக்கடலை சுண்டலோ இல்ல சர்க்கரை பொங்கலோ கேசரியோ ஏதாவது உங்களால் முடிஞ்சது, அதுவும் முடியலையா ஒரு டம்ளர் கல்கண்டு பால், அதையே ஒரு மனசார ஏத்துப்பாரு. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு நீங்க ஏற்றக்கூடிய இந்த 2 தீபங்கள் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 2 தீபங்கள். இந்த தீபம் இரவு ஒரு 9 மணிக்குள்ள ஏத்திரணும். ஏன்னா இரவு 9 மணிக்கு மேல சஷ்டி திதி முடிஞ்சிடும். அதே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம், அதாவது உங்க வேண்டுதெல்லாம் நீங்க வேண்டிக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் நீங்க பூஜை அறையில இந்த தீபத்தை எரிய விட்டா போதும். அதுக்கப்புறமா மறுநாள் திங்கட்கிழமை அந்த 2 அகல் விளக்கையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த கோதுமையை உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா கொடுத்துருங்க. இவ்வளவுதான் இந்த தீபம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும், எளிமையான வழிபாடு மாதிரி தெரியும். கோதுமை அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லையும் ரொம்ப இருக்கக்கூடிய பொருள் தான், இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அப்படி வீட்டில் முழு கோதுமை இல்லைனா கூட கட்டாயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் சுலபமாக போய் வாங்கிட்டு வந்துடலாம் முழு கோதுமையை தானியமா. நிறைய பேர் கோதுமை மாவு பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் முழு கோதுமை தானியமா இருந்திருக்காது. கோதுமை மாவா பயன்படுத்தாம முழு கோதுமை தானியமா பயன்படுத்துறது தான் சூரிய பகவானுக்காக நீங்க ஏற்றக்கூடிய ஒரு தீபமா இருக்கும். அதனால ரொம்ப வேணாம், ஒரு அரை கைப்பிடி 2 ஸ்பூன் தான் உங்ககிட்ட கோதுமை இருக்கா, பரவாயில்ல, அந்த 2 ஸ்பூனை தட்டில் பரப்பி வச்சு அதுக்கேற்ற மாதிரி 2 அகல் விளக்க சின்னதாக கூட வச்சுக்கோங்க. முடிஞ்சா அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க. அங்கே கோவில் வாசல் இருக்கக்கூடிய யாசகம் கேட்டு உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் கையால் சாப்பாடு கொடுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறதால கோவில் வாசல்ல கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்கள் கையால் சப்பாத்தி ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.